ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிந்தாமணி. ஒரு காரசாரமான சிம்பிளான ஒரு சிக்கன் வறுவல். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி செய்ய நாட்டுக்கோழி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. இது வந்துட்டு 1.5 கிலோ நாங்கள் நாட்டுக்கோழி எடுத்தோம். அதில் வந்து ஒரு 1/2 கிலோ சதை பீஸாக எடுத்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்காக நான் வந்து நல்லா பெரட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ சிக்கன் தாளிச்சு ஒரு வடச்சட்டி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வெங்காயம் வந்துட்டு ஒரு 20 வெங்காயத்துக்காட்டும் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சின்ன வெங்காயம். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து வரமிளகா சேர்த்துக்கலாங்க. வரமிளகா வந்து இன்றைக்கி 20 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 2 பிச்சு விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. விதை இல்லாமல் தான் இந்த வரமிளகா சேர்த்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன், அதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போதே போட்டிருக்கோங்க, அதனால் இப்போ லைட்டாக மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சுங்க. விட்டு வந்து தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. இப்போ இந்த டைமில் பிராய்லராக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க, ஏன்னா அதுவே வெந்துடும். நம்ம வந்து நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறதுனால நான் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு. இது வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிம் பண்ணி வச்சிடலாம். கலரே பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. நம்ம வந்துட்டு மசாலாஸ் எல்லாம் எதுவுமே போடலை, இஞ்சி பூண்டு கூட போடலைங்க. இந்த வரமிளகா சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் இந்த சிக்கனுக்கே. அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போடுங்க. இப்போ இதை வந்து சிம் பண்ணி இன்னும் நல்லா ட்ரை பண்ணிடணுங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிடணும். ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க சிக்கனு. நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஒரு காரசாரமான சிக்கன் ரெசிபி. இது வந்து சூடாக சாப்பாடு கூட ரச சாப்பாடு கூட எல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.